ரேவா காண்டம் 186 அத்தியாயம். கனகல ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் கனகலேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் அரசே ஒருவர் மிகச்சிறந்த கனகல தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். கருடன் பிறந்த உடனேயே பரத குலத்தில் தோன்றியவரை அவர் மகேஸ்வரனை வழிபட்டார் மற்றும் 100 தேவ ஆண்டுகள் காலத்திற்கு தவம் புரிந்தார். கடுமையான தவத்தினாலும் ஜபத்தினாலும் அவர் உடல் மெலிந்திருப்பதை இறைவன் சம்புமூர்த்தி கண்டார். அதன் பின்னர் மகிழ்ச்சி அடைந்த இறைவனார் மகாதேவன் வினதையின் மகிழ்ச்சியை பெருக்குபவரும் மனதின் வேகத்திற்கு இணையான வேகத்தை கொண்டவருமான கருடனிடம் பின்வரும் சிறந்த வார்த்தைகளை கூறினார். பாக்கியம் பெற்றவரே, நான் தம்மால் மகிழ்ச்சி அடைந்தேன். சிறந்த விரதங்களை கொண்ட பக்தனை, உனக்கு வேண்டிய வரத்தை தேர்ந்தெடுப்பாய். ஆகாயத்தில் பறக்கும் பறவையை, அது 3 உலகங்களிலும் அடைவதற்கு மிகவும் அரிதான ஒன்றாக இருந்தாலும் சரி, நான் அதை உனக்கு அருள்வேன். கருடாழ்வார் கூறினார், தேவர்களின் தலைவரே, நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாகனமாக மாறவும் அதே சமயம் பறவைகளின் தலைவனாக இந்திரத்துவம் திகழும் நிலையை பெறவும் விரும்புகிறேன். நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அனைத்தும் எனக்கு கிடைக்கும் என்பதே என் கருத்து. மகேஷனார் கூறினார், அன்பிற்குரியவரே, பாவமற்றவரே, தாம் கோரிய வரம் உயிரினங்களால் அடைவதற்கு மிகவும் கடினமானது. தேவர்களின் தலைவனை சுமக்கும் திறனும் பறவைகளின் அரசனாக இந்திரத்துவம் இருக்கும் நிலையும் பெறுவது மிகவும் கடினம். 3 உலகங்களின் முழு பரப்பும் நாராயணரின் வயிற்றிற்குள் உதரத்திற்குள் உள்ளது. அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களும் அங்குதான் உள்ளன. பிரபஞ்சத்தின் குருவும் தேவர்களின் தலைவனுமான அவரை தம்மால் எப்படி சுமக்க இயலும்? அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களின் பரந்த வெளியில் அவரால் மட்டுமே தேவேந்திரன் தலைவனாக நிலைநிறுத்தப்பட்டான். இந்திரத்துவம் வேறொருவருக்கு எப்படி சாத்தியமாகும்? எனவே அதை அடைவது மிகவும் கடினமானதாகும். ஆயினும் என் வேண்டுகோளின்படி சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஆகியவற்றை தன் கரங்களில் ஏந்தி 3 உலகங்களையும் தாங்கி நிற்கும் இறைவனின் வாகனமாக நீ திகழ்வாய். பறவைகளுக்குள் நீயே சந்தேகத்திற்கிடமின்றி இந்திரனாக அரசராக விளங்குவாய். அவருக்கு இந்த வரத்தை அளித்த பின்னர் ஹரனாரான சிவனார் மறைந்தார். மகாதேவர் சென்ற பின்னர் மன்னா, அருணனின் இளைய சகோதரர் மண்டை ஓடுகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் சுடுகாட்டில் வசிப்பவரும் பல பூத கணங்களால் சூழப்பட்டவருமான சாமுண்டா தேவியை வழிபட்டார். அவர் யோக கலை பயிற்சியில் முழுமை பெற்ற ஒரு யோகினியாக திகழ்ந்தார். கொழுப்பு, மாமிசம் மற்றும் மது ஆகியவற்றை அவர் விரும்பக்கூடியவராக இருந்தார். அவர் தியானித்த உடனேயே அத்தேவி அவர் முன் தோன்றினாள். ஜாலந்தரம், பஞ்சாப், கௌலினா மற்றும் பெரிய உட்டிச பகுதி, ஒரிசா என்று முன்பு அழைக்கப்பட்ட ஒடிசா மாநிலம் ஆகிய இடங்களில் வீற்றிருக்கும் அதே சித்தி தேவி புனிதமான சித்தி க்ஷேத்திரமான பிருகு க்ஷேத்திரத்திலும் முழுமையாக எழுந்தருளியிருந்தார். தேவி சாமுண்டா அந்த சித்த க்ஷேத்திரத்தில் நிலை பெற்றிருந்தால் யோக க்ஷேமத்திற்காக தேவையானவற்றை பெறுவதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் முனிவர்களாலும் தேவர்களாலும் அவர் தொடர்ந்து துதிக்கப்பட்டார். மன்னா, வினதையின் புதல்வரான அவர் வேத மற்றும் வேத சாராத துதி பாடல்கள் மூலம் அந்த யோகினியை பக்தியுடன் வழிபட்டார். கருடாழ்வார் கூறினார், சாமுண்டாவின் துதி தூய களங்கமற்ற சந்திரனை போன்ற தேவியான ஸ்ரீ வீர மாதா சாமுண்டா தேவி சர்மமுண்டா உங்கள் அனைவரையும் காப்பாராக. தாகத்தாலும் பசியாலும் அவரது தொண்டை வறண்டுள்ளது. ஆனால் அவரது வாய் புதிய இரத்தத்தால் நனைந்துள்ளது. அவர் பிணங்களின் மீது பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சூலாயுதத்தை ஏந்தி அவர் சுடுகாடு எனும் தனது இருப்பிடத்தில் பல்வேறு பூதகணங்களுடன் விளையாடுகிறார். தனது ஆயுதங்களால் கொல்லப்பட்ட மாவீரர்களின் இரத்தம் சொட்டும் மண்டை ஓடுகளின் மாலையை அவர் மேலாடையாக கொண்டுள்ளார். அந்த சாமுண்டா உங்கள் அனைவரையும் காப்பாராக. தாகத்தாலும் பசியாலும் அவரது தொண்டை வறண்டுள்ளது. அவர் விக்கிரமான தோற்றமும் பயங்கரமான தன்மையும் கொண்டவர். தீய செயல்களை செய்பவர்களிடம் அவர் அச்சத்தை ஏற்படுத்துகிறார். அவள் இறந்தவர்களின் உடல்களை, பிணங்களை மென்று உட்கொள்கிறாள்.
அப்போது அவளது பற்களை கடிக்கும்போது தீப்பொறிகள் பறக்கின்றன. அவளது செந்நிற கூந்தல் மேல் நோக்கி முடிந்து வைக்கப்பட்டுள்ளது. அவளது உடல் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. அவள் புலித்தோலை மேலாடையாக அணிந்துள்ளாள். தைத்தியர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், அப்சர பெண்கள் மற்றும் தேவர்கள் அவளை வணங்குகிறார்கள். அந்த சாமுண்டா உங்கள் அனைவரையும் காக்கட்டும். அவள் தனது வலிமையான தண்டம் போன்ற கரங்களில் ரண, சன மற்றும் டம் ஆகிய ஒலிகளை எழுப்பும் டமருக்களையும் மணிகளையும் ஏந்தியிருக்கிறாள். பூதகணங்களின் தாயான அவள் துள்ளி குதித்து செல்லும் போது கல்பத்தின் முடிவில் வீசும் கடும் காற்றை போல வேகமான காற்றை உருவாக்குகிறாள். அக்காற்று உரத்த சத்தமிடும் படக முரசுகளை மோதுகிறது. பசியால் மெலிந்து போன அவளது வயிறு ஒட்டியுள்ளது. அவள் தனது கூர்மையான நகங்களால் பேய்களின் உடல்களை சிதைத்து தூளாக்குகிறாள். மேலும் குர குர என்ற சத்தத்துடன் கூடிய ஆரவாரமான சிரிப்பை வெளிப்படுத்துகிறாள். சுடுகாட்டில் வசிக்கும் அந்த சாமுண்டா உங்கள் அனைவரையும் காக்கட்டும். உள்வாங்கிய வயிற்றுடன் அவள் பேரொளி வீசுகிறாள். விகாரமான உலக வாழ்வு குறித்த அச்சத்தை அவள் மேலும் தீவிரப்படுத்துகிறாள். அவள் கையில் சூலாயுதத்தை ஏந்தியிருக்கிறாள். கழுத்துகளை நசுக்கும் சாமுண்டா அவளை மண்டை ஓடுகள் ஒன்றோடொன்று மோதும் போது ஜல்லரி, பெரிய தாளம் போன்ற ஒலிகளை எழுப்பி அவள் அழகாக காட்சியளிக்கிறாள். கஹக கஹ கஹ போன்ற பலவிதமான பயங்கரமான ஒலிகளை எழுப்பி 3 உலகங்களையும் அச்சுறுத்தும் அவள் மாதர்கள், சப்த மாதர்கள் குழுவின் நடுவே நடனமாடுகிறாள். அந்த கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். அவள் கனக பிரசவ மலர்களின் நறுமணத்தை நுகர்வதில் ஆழ்ந்திருக்கிறாள். மிகுந்த பிரகாசம் கொண்டவளான அவள் தனது சக்தியின் ஒரு பகுதியால் முழு பிரபஞ்சத்தையும் தாங்கி நிற்கிறாள். அந்த கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். அவள் இமயமலையில் தோன்றியவளே, கருணையால் தன் திருவுருவை வெளிப்படுத்துபவளே, சிவபெருமானின் அன்பிற்குரியவளே, அவரோடு ஒன்றிணைந்திருப்பவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். சக்கரத்தை கரத்தில் ஏந்திய இறைவனோடு திருமாலுடன் இணைந்து பத்மா திருமகள் வடிவில் திகழ்பவளே, அணிகலன்களை தன்னுள் கொண்டிருப்பவளே, வசுக்களின் தேவகணங்களின் விருப்பத்திற்குரியவளே, ஆதியற்றவளே, பிரபஞ்சத்தின் மூலமானவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். தம்மை நினைப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அருள்பவளே, சாவித்ரி, காயத்ரி, மிருடானி, பார்வதி, வாக்தேவி, சரஸ்வதி மற்றும் இந்திரா, லக்ஷ்மி தேவி ஆகிய வடிவங்களில் விளங்குபவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். உயர்ந்த சக்தியும் மேலான அறிவாற்றலும் கொண்டவளே, மென்மையான மற்றும் உக்கிரமான வடிவங்களை கொண்டு எப்போதும் பிரபஞ்சத்தை படைத்து காப்பவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். பிரபஞ்சத்தின் தாயே, பிரபஞ்சத்தின் மாயா சக்தியே, பிரம்மதேவரின் படைப்பு காலத்தில் மிகச்சிறந்த படைப்பாற்றலாக திகழ்பவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். மயக்கத்தையும் பரவசத்தையும் ஊட்டும் முதன்மை தேவியே, பிரபஞ்சத்தையும் காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதுகாப்பு சக்தியாக திகழ்பவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். எல்லையற்றவரும் ஆனந்தமயமானவருமான ருத்ரனின் சக்தியே, பிரபஞ்சத்தை அளிக்கும் செயலில் முதன்மை தேவியாக திகழ்பவளே, ருத்ர தேவனால் நாடப்படுபவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். கைலாய மலை சரிவுகளில் வளரும் ஸ்வர்ண கேதகி பொன் தாழம்பூ செடியின் தேவதையுடன் இணைந்து முன்னொரு காலத்தில் பஸ்மகன் என்பவனால் எடுத்துச் செல்லப்பட்டவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். பெண்மைக்கே உரிய உணர்வு பெருக்கை வெளிப்படுத்துபவளே, கணவரில்லாத நிலையில் அச்சம் கொண்டவள் போல தோன்றி தன் இறைவனின் வலிமைமிக்க துணையை ஏங்குபவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். பிரபஞ்சத்தை காப்பதில் ஆர்வம் கொண்டவளே, கனகன் இறைவன் என்பவரால் காக்கப்படுபவளே, பிரம்மதேவர் முதல் புல் நுனி வரை உள்ள அனைத்திற்கும் தாயாக திகழ்பவளே, கனகேஸ்வரி என்னை காக்கட்டும். அவளே ஆதிசக்தி. அவளே சக்தியாக இருந்து பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஈஸ்வரனார் ஆகியோர் பௌதிக வடிவங்களை, உடல் வடிவங்களை ஏற்கச் செய்தாள். கருடன் தனது 4 விதமான செயல்பாடுகளை குறிப்பிட்டதை கேட்டு செவிமடுத்து அந்த தேவி மகிழ்ந்தாள். அவனுக்கு முன் தோன்றி அவள் பின்வருமாறு கூறினாள். தேவி சாமுண்டா கூறினாள், இயல்பாகவே மிகுந்த வலிமை கொண்ட பக்தனே, நான் உன்மீது மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். உனக்கு விருப்பமான ஒரு வரத்தை தேர்ந்தெடுப்பாய். பறவைகளில் சிறந்தவனே, உனக்கு எது விருப்பமோ அதை நான் அருள்வேன். கருடாழ்வார் கூறினார்,
உன் அருளால் நான் அழியாதவனாகவும் முதுமையற்றவனாகவும் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் பிறராலும் வெல்ல முடியாதவனாகவும் இருக்க வேண்டும். நான் எவராலும் வெல்லப்படக்கூடாதவனாக இருக்க வேண்டும். மேலும் தேவியே, நீ எப்போதும் இங்கேயே இந்த தீர்த்தத்தின் அருகிலேயே வசிக்க வேண்டும். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று கூறிய பின்னர் தேவர்களால் துதிக்கப்பட்ட அந்த தேவி பூதகணங்கள் பல்வேறு ஆவிகள் துணைவர்கள் சூழ வானில் சென்றாள். சிறந்த மன்னனில் லக்ஷ்மி தேவியால் அந்த சிறந்த நகரம் நிறுவப்பட்ட போது அத்தேவியின் அனுமதியையும் ஒப்புதலையும் பெற்ற பின்னரே அது அவளுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. லக்ஷ்மி தேவி கூறினாள். குறிப்பு: இதற்கு பிந்தைய பகுதி தெளிவற்றதாகும். தேவியே, யோகம் மற்றும் க்ஷேமம், அடைதல் மற்றும் அடைந்தவற்றை பாதுகாத்தல் ஆகியவற்றை அடைவதற்கு என் மூலமாக பாதுகாப்பதற்கும் ஒரு தாயை போல என் நகரத்தை நீ எப்போதும் பாதுகாக்க வேண்டும். கருடாழ்வாரும் புனித நீராடி கனகேஸ்வரியை வழிபட்டார். அங்கேயே அந்த தீர்த்தத்தையும் நிறுவிய பின்னர் அவர் மேலான வானுலகிற்கு சென்றார். அங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களையும் தேவதைகளையும் வழிபடுபவர் விரும்பத்தக்க அனைத்து அம்சங்களும் முழுமையாக கொண்ட ஒரு யாகத்தை செய்ததற்கான பலனை அடைகிறார். நறுமண பொருட்கள், மலர்கள் போன்றவற்றால் கனகேஸ்வரரை வழிபடுபவர் யோக பீடங்களில் யோக சக்தியை அடைகிறார். மரணத்திற்கு பின்னர் வெற்றி உண்டாகட்டும் போன்ற மங்கள முழக்கங்களுடன் அவர் யோகேஸ்வர லோகத்தை அடைகிறார். இதில் எந்த ஐயமும் இல்லை. யோகினிகளின் கூட்டங்கள் அவருடன் செல்லும். 186ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.